இந்தியர்கள் ஏன் உணவை கையால் சாப்பிடுகிறார்கள்? இந்தியா மட்டும் இல்லைங்க, ஆப்பிரிக்கா, அதுமாரி மத்திய கிழக்கு நாடுகள் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கைகளால் தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. அமெரிக்கா போன்ற வளர்ந்த மேலை நாடுகளில் கூட இந்திய உணவுகள், மெக்சிகன் உணவுகள் இதிலெல்லாம் சாப்பிடும் பொழுது கைகளால் சாப்பிடுகிற முறைக்கு இன்னைக்கு அவங்களுமே கொஞ்சம் மாறி இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் சாப்பிடக்கூடிய கலாச்சாரம், விதவிதமான ஸ்பூன்களில் பல வேறு உணவுகளை சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஸ்பூன்களில் சாப்பிட்றத விட கைகளால் சாப்பிடுவதன் மூலமாக பல நோய்களை கட்டுப்படுத்த முடியும், பல நோய்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு உலக அளவில் பல ஆய்வுகள் இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்துது. எதனால் இந்தியர்கள் பெரும்பாலும் கைகளில் சாப்பிட்றாங்க? கைகளில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த உணவை நம்ம தொடும் பொழுதே அந்த கைகளில் உள்ள நரம்புகள் மூளைக்கு செய்திகளை, சமிஞ்சைகளை அனுப்பிடும். இப்போ இவர் சாப்பிட போறாரு அப்படிங்கிற தகவலை அது மூளைக்கு கொடுத்துரும். அப்போ மூளை என்ன செய்யும்னா, என்ன விதமான சுரப்பிகளை நம்ம வயிற்றில் ஜீரணத்துக்காக சுரக்கணுமோ அதையெல்லாம் சுரக்கிறதுக்கு மூளையானது கட்டளையை பிறப்பிச்சிடும். இது அந்த உணவை சாப்பிடுகிற போது இருக்கக்கூடிய முதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, அந்த உணவை நம்ம தொட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணவினுடைய சூடு எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ ஸ்பூனில் சாப்பிடும் பொழுது அது எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது வாய் பக்கத்தில் கொண்டு போய் வாயில் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு அது ஃபீல் ஆகும். ஆனால் உணவை கைகளால் சாப்பிடும் பொழுது தொடும் பொழுதே அதனுடைய சூடு எந்த அளவில் இருக்குது, இது நம்முடைய நாக்குக்கும் வயிற்றுக்கும் ஏற்புடையதா அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் சாப்பிட தொடங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த உணவில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கலந்துருக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு, அதே நேரத்தில் நம்முடைய கைகளில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த பாக்டீரியாக்களோடு சேர்ந்து அந்த உணவு உள்ளே போகும் பொழுது நம்முடைய குடலானது ஒரு பாதுகாப்பை உணருது. உடல் நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப பெரிய வழிவகை செய்யுது இந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் ஸ்பூனில் சாப்பிடும் பொழுது அதை இதுக்கு முன்னாடி வேற யாராவது ஒருத்தர் கூட பயன்படுத்தியிருக்கலாம். என்னதான் அதை சுத்தப்படுத்தியிருந்தாலும் கூட அது வேற ஒருத்தர் பயன்படுத்தியது தான். ஆனால் நம்முடைய கைகள் அப்படி இல்லைங்க. நம்மளை தவிர வேற யாரும் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே வீட்டில் குழந்தைகளுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டியிருந்தாலும் கூட அந்த கட்டத்தை தவிர மற்ற எல்லாருமே அவர்களுடைய கைகளால் சாப்பிடுவது அவங்களுடைய ஓன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். அதை வேறொருவர் பயன்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கைகளை சுத்தமாக நம்ம வைத்திருக்கிறது மூலமாக கைகளில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களால் நம்முடைய உடல் ஒரு எதிர்ப்பு சக்தியை பெறுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வின் முடிவில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கைகளால் பிசைந்து சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டிலேயே ஒரு சுவை கூடுது அப்படிங்கிறாங்க. அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு சுவை இருக்கும். அந்த சாதமாக இருக்கட்டும், அந்த குழம்பா இருக்கட்டும், அந்த காய்கறிகளுக்குன்னு ஒவ்வொரு சுவை இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசையும் பொழுது வரக்கூடிய சுவையே ஒரு தனி சுவை அப்படிங்கிறாங்க. அதை ஸ்பூனில் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிடுவோம். அந்த ஸ்பூன்லேயே நிறைய 2 முள் இருக்கிறது, 3 முள் இருக்கக்கூடியது அப்படின்லாம் விதவிதமான ஸ்பூன்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுலெல்லாம் தனித்தனியாக சாப்பிட்டு வாய்க்கு போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சுவையாக மாறும். ஆனால் இங்கே பிசையும் பொழுதே ஒரு சுவையாக வருவது என்பது ஒரு பெரிய தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உணவை கைகளால் சாப்பிடுவது என்பது நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு மரியாதையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு உணவை இடது கையால் எடுப்பதோ அல்லது இடது கையால் உட்கொள்வதோ, வலது கை பழக்கம் இல்லாதவர்கள் சில பேர் இடது கை பழக்கத்தில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் மரியாதை இன்மையினுடைய அடையாளமாக பாரத தேசத்தில் பார்க்கப்படுது. அதனால் வலதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் தனியாகவே நம்முடைய பாரம்பரியத்திலேயே வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால வலது கையால் சாப்பிடுவது என்பது ஒரு உணவை நாம் மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுது. இது எல்லாத்த விட மேலே கைகளில் உள்ள அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இது நெருப்பினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆள்காட்டி விரல் என்பது காற்றினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நடுவிரல் என்பது ஆகாசத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மோதிர விரல் என்பது நிலத்தினுடைய தன்மை, நிலத்தத்துவத்திலே இருக்கிறது. சிறு விரல் பார்த்தீங்கன்னா நீரினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கி சிறு வயதில் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழல் அந்த விரலை அவங்க காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்னா அது நீர் தத்துவத்தில் இருக்கக்கூடிய விரல். அப்போது இந்த பஞ்ச பூதங்களுடைய சேர்க்கையும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை விரல்களில் இருக்குது.
அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்பதை போல நம்முடைய உடல் மட்டும் பஞ்சபூதத்தால் ஆனதல்ல, நம்ம கைகளினுடைய 5 விரல்களுமே வந்து பஞ்சபூத சக்தி இயங்கிறது. அப்படிங்கிறனால அந்த பஞ்சபூத சக்தியோட அந்த உணவை நாம் பிசைந்து உட்கொள்கிற போது அந்த பஞ்சபூத சக்தி உள்ளே சென்று நம் உடல்ல இருக்கக்கூடிய சில பேலன்ஸ் ஆகாத சில சக்தி இதெல்லாம் அது சமநிலைப்படுத்துது அப்படின்னு விஞ்ஞானத்துல நீ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால கைகளால சாதத்தை பிசைந்து சாப்பிடுவதுதான் நமக்கு நல்லது, இயற்கையானது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு பேஷண்ட்டு போய் கேட்டார் ஒரு கேள்வி. அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, அதை பார்த்து கேட்டார். இங்கு எல்லா வகையான நோய்களுக்கும் மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்க, எல்லா நோய்க்கும் உண்மையிலேயே உங்கள்கிட்ட மருந்து இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே சிரிச்சுக்கிட்டே யார் அந்த மெடிக்கல் ஷாப்காரரு, வேற ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நோய்களுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லை, வந்திருக்க நோய்கள் மட்டும் இல்லை, இனி வராமல் இருக்கிற நோய்களுக்கும் மருந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு அவன் சொன்னான். வராமல் இருக்கிற நோய்க்கு எப்படியா மருந்து கொடுப்ப அப்படின்னு அவன் கேட்டான். வேற ஒன்றும் இல்லை, இந்த சத்து மாத்திரைகள், சத்து டானிக்கு இதெல்லாம் வாங்குகிறோம்ல, தண்ணி மருந்து, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது வர்றதுக்கு முன்னாடியே காத்து கொள்வதற்கு தான் நீங்கள் இந்த மருந்துகள்லாம் போடுறீங்க, அதுக்கான மருந்தையும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு புதுவிதமாக அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரரு வியாக்கியானம் கொடுத்தார். பொதுவாக அப்படித்தான். ஒருத்தர் போனார் மெடிக்கல் ஷாப்புக்கு, போய் தலை வலிக்குது, அதுக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். மெடிக்கல் ஷாப்புக்காரரு டக்குன்னு போய் அந்த பேரை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இவ்வளோ ரூபா கொடுன்னா அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருப்பார். அந்த மாத்திரையை எடுத்து வந்தவர் அந்த ஸ்ட்ரிப்பை படிக்க ஆரம்பித்தார். சின்ன சின்ன எழுத்தில் இருக்குது. பூத கண்ணாடி வச்சு இப்படி தேடி படிக்க ஆரம்பித்தார் மெடிக்கல் ஷாப்காரரு. பேஷண்ட்டு கேட்டால், ஏன் தலைவலிக்கு தானே மாத்திரை கேட்டி, நீ ஏன் இப்படி தோண்டி துருவி படிக்கிற, என்னத்தை படிக்கிற, பேர் தெரியலையா, சின்னதாக இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை எக்ஸ்பைரி டேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். இவருக்கு நக்கல் பிடிச்சவர் யார்? பேஷண்ட்டு. ஓஹோ, இந்த மாத்திரையை சாப்பிட்டா எப்போ எக்ஸ்பைரி ஆவாங்க அப்படிங்கிறத அதிலேயே போட்டிருக்கா, கல்லறைகளுக்கு போனால் தான் பிறப்பு இறப்புன்னு போட்டிருப்பான், மாத்திரையிலும் இப்போ போட்டாங்களா, இதை சாப்பிட்டா எப்போ எக்ஸ்பைரின்னு அப்படின்னு நக்கலை கேட்டோன்னே கோவம் வந்துடுச்சு. யாருக்கு? மெடிக்கல் ஷாப்புக்காரருக்கு. எப்போ உனக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்க மாட்டேன், இந்த தெரு முனையில் கடைசியாக ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போய் காட்டு, அவர் மருந்து சீட்டு கொடுத்தா தான் உனக்கு தருவேன், நீ என்ன எக்கு தப்பாக கேள்வி கேட்குற, எகத்தாளமாக கேட்குற, போ அப்படின்ட்டார். அந்த பேஷண்ட்டு என்ன பண்ணார், நடந்து நேராக போனார், அந்த தெரு முனைக்கு போனார். கடைசியாக ஒரு டாக்டர் எந்த பேஷண்ட் இல்லாமல் உட்காந்துருக்கார் தனியாக. போனோடனே, டாக்டர்னு சொல்லு, என்னையா செய்யுது அப்படின்னு டாக்டர் கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, அந்த கடைசியில் இருக்குல்ல, ஆரம்பத்தில் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன், இங்கே வந்திருக்க மாட்டேன், அங்கே தான் போனேன் முதல்ல அப்படின்னார். ஆமாம், அங்கே போனால் அவன் லூசுத்தனமாக ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பானே அப்படின்னார் மெடிக்கல் ஷாப்புக்காரர். ஆமாம், நேராக போய் உங்களை பார்க்க சொன்னார், நீங்கள் மருந்து எழுதி கொடுத்தா தான் கொடுப்பேன்னாரு, உண்மையிலே அந்த மாதிரி ஐடியா அப்படி தானே அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்கு ஏகத்தாளமாக இவன் ஒரு பதிலை சொன்னான். இவனுக்கு மருந்து கிடைக்கும்ன்றீங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.